டாஸ்மாக் விவகாரத்தில் திமுகவிடம் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருகிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி சார்பில் 10ஆம் ஆண்டு விழா, பொங்கல் நலத்திட்ட வழங்கும் விழா மற்றும் நீட் தேர்விற்கான வினாவிடை புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன், கிளாம்பாக்கத்தில் எந்த அடிப்படை வசதியையும் மேற்கொள்ளாமல் தேர்தல் நெருங்கி வருவதை கணக்கில் கொண்டு அவசர கதியில் பேருந்து நிலையத்தை திறந்துள்ளதாகவும் இதனால் மக்கள் அவதியடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். டாஸ்மாக் என்றாலே வெளிப்படைத்தன்மை இல்லாத பணிதான் திமுக அரசிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூடுவிழா நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. இதன் அடிப்படையிலேயே போதைப் பொருள் விற்கப்படுகிறது. இந்த இரண்டின் அடிப்படையிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. எனவே மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும். இதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்க முடியும்.